ஹே ஹாய் வணக்கம். ஸோ இந்த குரூப் 2 2A மெயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். லைக் வந்து இப்போது ஒரு 68 டாபிக்ஸ் கிட்ட இந்த குரூப் 2 2A ரிலேட்டடான பிடிஎஃப் வந்து பண்ணிட்டோம். இப்போ அது வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம், ஆனால் ஷேர் பண்ண முடியாது, அல்லது அந்த பிடிஎஃப் வந்து பிரிண்டபிளாக இருக்காது, அது மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பிரிண்டபிளான பிடிஎஃபே நம்ம வந்து கொடுத்துடலாம். இன்னொரு 30-40 டேஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இப்போ ஆல்ரெடி ஒரு 68 டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக தமிழில் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்கும். அது இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் 2024 இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான சில ஸ்கீம்ஸ் அது ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக தமிழில் இருக்கும். 2024 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று இன்க்ளூட் பண்ணிடலாம். அது வந்து பைலிங்குவலாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. மொத்த 2024 கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் இயர்லியாக அப்படியே சேர்த்து வந்து நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துடலாம். அது வந்து பைலிங்குவலாக இருக்கும், விச் இஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 68 மெயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸு அண்ட் அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம பண்ண போகிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பண்ணக்கூடியது எல்லாமே தமிழில் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பேக்கேஜாக நீங்கள் வந்து வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் 999 அந்த 999 தானே? ஆமாம், 999 வந்து நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். முன்னாடி வந்து நம்ம பிடிஎஃபாக கொடுக்கல, இப்போ வந்து பிடிஎஃபாகவே கொடுத்துடலாம். நீங்கள் வந்து அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பைரசி பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் எலமெண்ட் வந்து சேர்ந்தாதான், அந்த பணம் வந்து சேர்ந்தாதான் அடுத்து நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா நம்ம வந்து அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது. அது மிகவும் பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பேர்டனாக போயிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் உண்டு. என்னென்னா, ஸ்கூல் புக்கை ப்ராப்பராக படிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸுக்கு என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் நல்லா ப்ராப்பராக படிச்சுட்டு 11th and 12th புத்தகத்தை ப்ராப்பராக படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் போதும். மெயின்ஸில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளுமை ஒருத்தர் பற்றி படிக்கிறோம். அவர் வந்து அவரோட பர்த்டே, அவர் இறந்தது, இல்லை அவரோட ஏதாவது ஒரு முக்கியமான போராட்டம் பற்றி வருது, அந்த மாதிரிலாம் இருந்தால் அது ஒரு INM ரிலேட்டட் ஃபேக்ட் தான். ஆனால் அதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்து வச்சு படிப்போம். அவர் சார்ந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் படிச்சிருவோம். அது மாதிரி எல்லாருமே இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது கூட முக்கியமான ஒரு தலைவர் அல்லது முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள பற்றி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறோம்னா அதையும் சேர்த்து படிச்சிருவோம். அந்த மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக கவர் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி அப்படி இப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் போய் பார்க்கும்போது 200 கேள்வி இருக்கும், அவ்வளோதானே தவிர்த்து அது வந்து கரண்ட் அஃபேர்ஸா, ஹிஸ்ட்ரியா, ஜியாகிரபியான்னு சொல்லி அதுக்கு வந்து பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்ட்டுனா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து போத் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கையும் கவர் பண்ணிடுறோம், ஸ்கூல் புக் 11th and 12th அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அது இல்லாமல் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டாபிக் பண்ணிடலாம். அரௌண்ட் இப்போ 68 இருக்குது, இன்னும் ஒரு 30+ டாபிக்ஸ் வந்து பண்ணிடலாம். நீங்கள் பைரசி பண்ணீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு 40-50 டாபிக் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் அடுத்த 30 டாபிக் திரும்ப வந்து சேராது. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட அளவு செலவு பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி மெயின்ஸுக்கு. அதெல்லாம் வந்து உங்களோட மொதல் மாதம் இல்லை 2வது மாதம் சம்பளத்துக்கே ஈடாகாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த நீங்கள் எதிர்பார்க்குற எக்ஸாம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு கஷ்டம் இருக்குது எக்கனாமிக்கெல்லாம், பட் ஆனால் கூட அதை தாண்டி வந்துடுவீங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் பாஸ் ஆனோம் அப்படின்ட்டு சில ஒர்த்தான மெட்டீரியலுக்கு செலவு பண்ணலாம், என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து அதை வந்து பைரசி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பைரசி பண்ணாதீங்க. அண்ட் டோன்ட் கில் அஸ். அது வந்து அது ஃபினான்ஷியலாக பெரிய பேர்டனை கொடுக்குது. அதனால தான் இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம அந்த பிடிஎஃப் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. போன முறை மெயின்ஸுக்குலாம் வந்து அப்பப்போ ஒர்க் பண்ண ஒரு பிடிஎஃபாக ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். சரி, ஓகே, அது அவங்க அப்பப்போ பே பண்ணிடுவாங்க, படிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அது கண்ணா பின்னான்னு பைரசி ஆகி அதில் அந்த பெரிய ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. அதனால இந்த முறையும் அது மாதிரி ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் கழிச்சு ரொம்ப கடைசி டைமில் வந்து பிடிஎஃப் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வந்து நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பர் 7358910548 அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன்பே, ஜிபே, வாட்எவர் எதுனாலும் பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கே ஷேர் பண்ணீங்க அப்படின்ட்டுனா நீங்கள் வந்து அந்த ஒரு டெலிகிராம் குரூப் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு டிரைவ் லிங்க் மாதிரி கொடுப்பாங்க, அதில் போயிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக ஆப்பில் போயிட்டு GK சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கிருந்தும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டியூட்டோட நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.